இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வோல்டேஜ் டெஸ்டரு. இந்த டெஸ்டர் எப்படி வேலை செய்யணும், லைன் கிட்ட போனாவே நம்மளுக்கு அலாம் இண்டிகேஷன் ஆகும். கரண்ட்டு இருக்கு இல்லைன்னு தெரியாமல் கம்பத்தில் ஆஃப் பண்ணிவிட்டுன்னு வேறு டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஏறுவாங்க. அதே போல் ஏறும்போது கை வச்சு விபத்துக்குள்ளாகும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த டெஸ்டர் வந்திருக்கு. இந்த டெஸ்டர் என்ன ஆகும்னா கரண்ட்டை கிட்ட இட்டு போனாவே அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா எல்டி ஹெச்டி எல்லாமே தனித்தனி ஆப்ஷனாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் பண்ணோன்னா இப்படி 3 பீப் சவுண்டு கேட்கும். இந்தாண்ட பார்த்தோன்னா ஹெச்டி, இதில் எல்டி தனித்தனியாக இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிட்ட போனவே கத்தும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஹெச்டி லைனு கிட்ட போனவே கத்தும். ஹெச்டியில் வச்சாச்சு. இது 110 இது கிட்ட போகும்போதே வருது பாருங்கள். இது 110 லைன் விஹெச்டி. இதெல்லாம் கிட்ட போகும்போது அலாம் காட்டுது. அலாம் இண்டிகேஷன் காட்டுது. இப்போ காட்டல. லைன் இருக்குது இல்லைன்னு இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை எல்டியும் செக் பண்ணலாம். எல்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு உள்ளே வந்து பார்க்கலாம். வேறு என்ன இதில் பார்த்துட்டிங்கன்னா ஹெச்டிலேருந்து இப்போ எல்டியில் இப்போ வச்சாச்சு. இந்த கேபிளில் சப்ளை இருக்குது. கிட்ட ரொம்ப கற்றுன்னு பாருங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸில் கற்றுதுன்னு பார்த்துங்க. கற்றுது பாருங்க. இதில் பவர் இல்லை, இதில் பவர் இருக்குது. அடுத்து போய் பாரு இண்டிகேஷன் ஆகுது பாருங்கள். இது ஒரு சேஃப்டிக்காக தான் இது மோஸ்ட்லி வாங்கி யூஸ் பண்ணிங்க. நம்ம கம்பத்தில் அப்படி பாக்கெட்டில் போட்டு போனால் கூட ஹெச்டிலாம் போகும்போது சவுண்டு வரும். 3 அடி கிளியரன்ஸ்லேயே சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். எல்டி இருந்தால் கொஞ்சம் கிட்ட போகணும். இதை மட்டும் பார்த்துங்க. இது மேக்கு எல்லாம் பார்த்துங்க.